வணக்கம் நண்பர்களே. இந்த கதை 18 வயசுக்கு மேற்பட்ட கதை. அத நான் விளக்கப் போறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த சேனலுக்கு செல்லுங்கள். இந்த கதை 13 வயது டோலஸ் என்ற சிறுவனை பார்க்கும்போது தொடங்குகிறது. அவன் தன் மாமாவுடன் அவர்கள் நீண்ட காலமாக பயணம் செய்து கொண்டிருந்த இடத்துக்குச் செல்கிறான். அங்கு டாலஸின் மாமா அவனிடம், "நீ நீண்ட காலமாக பசியுடன் இருந்தாய். ஆனால் இப்போது நீ பசியுடன் இருக்க வேண்டியதில்ல. ஏனென்றால் நாம் செல்லும் அந்த நகரத்தின் தளபதி மிகவும் பணக்காரர்" அப்படின்னு கொடுக்காரு. தனது மாமாவிடம் இதைக் கேட்ட டோலஸ், அந்த மாமாவிடம் வந்து, "நான் எப்படி எங்க அம்மாவை சந்திப்பேன்?" அப்படின்னு கேட்கிறாரு. அதன் பிறகு அவரது மாமா, "நீங்க வளர்ந்து நெறைய பணம் சம்பாதித்த பிறகு உங்கள அம்மாவை சம்புடிங்கலாம்" அப்படின்ட்டு கஷ்டம்டாரு. சிறிது நேரம் கழித்து அவங்கள அந்த ஜன்னல்களின் நகரத்தை அடைந்து நகரத்துக்குள்ள நுழைகிறார்கள். அதன் பிறகு டோலஸின் மாமா ஒரு மனிதனை சந்தித்து, இவை இந்த குழந்தையின் ஆவணங்கள் என்று அவரிடம் கூறுகிறாரு. அங்கு அந்த மனிதன் அந்த ஆவணங்களை எடுத்து, சரி இப்ப இந்த பையனின் பேரு டோலஸ். நாங்கள் அங்கே இருக்கிறோம் என்று கூறுகிறாரு. அவங்க ஒரு பொண்ணை பார்க்கிறாங்க. நகரத்தின் ஜெனரலின் மனைவி. நீங்க பயணத்தில் சோர்வாக இருக்க வேண்டும். எனவே சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்து இந்த சிறுவனுக்கு சில புதிய ஆடைகளை கொடுங்கள் என்று அவள் அவர்களிடம் கூறுகிறாள். இதைக் கேட்டதும் அவர்கள் அந்த பெண்ணை வரவேற்று நன்றி கூறுகிறார்கள். அப்பொழுதுதான் ஜெனரலின் மகள் சோகி வருகிறாள். அவள், "அம்மா, நான் சில பட்டாம்பூச்சி ஓவியங்கள வரைந்தேன். அவை எப்படி இருக்கின்றனன்னு சொல்லுங்க" என்று சொல்றா. அவளுடைய அம்மா, ரொம்ப அழகா இருக்கின்ன" என்று பதிலளிக்கிறாள். சோஹி டோலாஸ பார்க்கிறாள். டோலாஸ் அவளை வரவேற்று, "என் பேரு டோல்சு. உன்னை சந்தித்ததில மகிழ்ச்சி அடைகிறேன்" என்று கூறுகிறாள். இதைக் கேட்டதும் சோஹி வெட்கப்பட்டு டோலாஸிடம் தன் பேர் சோய் என்று கூறுகிறாள். இதனுடன் அவள் வெளியேறுகிறாள். சிறிது நேரத்துக்கு பார்த்து சோஹி நெருங்கும் ஒரு பொண்ண பார்க்கிறோம். அவள, "அம்மா டோலாஸ் இங்கே என்ன பண்றா?" என்று கேட்கிறான். "லேஜி, சோஹியை அவள் விரும்புகிறாளா?" என்று கேட்கிறாள். சோஹி, "இல்லை எனக்கு பிடிக்கல" என்று பதிலளிக்கிறாள். அவள் அவனைப் பற்றித்தான் கேட்டுக் கொண்டிருந்தாள். இதைக் கேட்டதும் அந்த பெண்மணி, அவன் சோஹி குடும்பத்திலிருந்து வேலைக்கு அழைத்து வரப்பட்ட ஒரு வேலைக்காரன் என்றும், அவன் இன்னும் சின்ன குழந்தை தான். அதனால் நான் அவனை உன் வேலைக்காரனாக்க முடியும் என்றும் கூறுகிறாள். அதற்கு சோஹி அவளுக்கு ஆம் என்று கூறுகிறாள். அடுத்த பகலில் நாங்கள் டோல்சுவை ஒரு அறையில் நிர்வாணமா பார்க்கிறோம். புதிய ஆடைகளை பார்த்து, "இவை மிகவும் அழகான ஆடைகள்" என்று கூறுகிறார். அப்ப டோல்சுவின் தோற்றத்தைக் கண்டு பயந்து ஒரு பெண் வருகிறாள். டோல்சு தனது உடலை அதே ஆடைகளால் மூடுகிறாரு. அந்த பொண்ண, "நீங்க தான் போல அந்த புதிய வேலைக்காரனா?" என்று கேட்கிறா. டோல்சு, "ஆமாம்" என்னடி சொல்லி, "நீங்க யாரு?" என்று கேட்கிறாள். அவள், "உன் பேர் யோராம்" என்று கூறுகிறாள். டோல்சு, "எனக்கு 13 வயசு" என்று பதிலளிக்கிறாள். இதைக் கேட்ட யோராம், "நீங்க என்னை விட ஒரு வயசு தான் பெரியவர். அதனால் நாளை முதல் நீங்க என்னோட மேடம் சோகியின் வேலைக்காரியாக வேலை செய்வீர்கள்" என்று பதிலளிக்கிறாரு. யோராம், "மேடம் சோஹி எங்கள் ஜெனரலின் இளைய மகள். அவள் மிகவும் நல்லவள்" என்று கூறுகிறாரு. இதன் மூலம் அவள் வெளியேறுகிறாள். அடுத்த நாள் யோராமும் அவரது நண்பரும் டோல்சோவோட ஒளிந்து கொள்ளும் காட்சியை காண்கிறோம். அவங்க சீக் விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. அங்க டால்ஸ் எல்லாரையும் தேடிட்டு இருக்காரு. மேடம் சோஹியும் அங்க வராங்க. யோராமும் அவங்க ஃப்ரெண்டும் அவங்க வணக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டால். சோ மேடம் சோஹிய யோராம்னு தப்பா நினைக்கிறாங்க. அவங்க யோராம்னு தப்பா பிடிச்சுட்டு யோராம்ன்னு சொல்றாங்க. "நீங்க எப்படி இவ்வளவு சின்னவளாவும் மெலிஞ்சிட்டீங்கன்னு" சொல்றாங்க. அத பார்த்து யோராமும் அவங்க ஃப்ரெண்டும் பயந்துட்டாங்க. அப்புறம் டால்ஸ் கண்ணுல இருந்து கண்ண மூடிக்கிட்டாரு. அங்க மேடம் சோஹிய வந்து அவங்க முன்னாடியே பார்க்குறாரு. இத பார்க்கிறவன் உடனே அவங்க முன்னாடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாரு. மேடம் சோஹி இப்படி பண்றத பார்த்து, "பரவாயில்ல. நீங்க எழுந்து நில்லுங்க. உங்க தப்பு இல்லன்னு" சொல்றாங்க. அப்புறம் வந்து மேடம் சோஹி, "நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன்னு" சொல்றாங்க. இத கேட்டதும் யோராம் சோஹி கிட்ட வந்து, "நீங்க எங்களோட விளையாட விரும்புறீங்களான்னு" கேட்கிறாரு. சோஹி அவங்க கிட்ட, "ஆமா." யோராம் சொல்றாங்க, "ஆனா நாங்க இங்க விளையாட முடியாது. நீங்க எங்களோட விளையாடுறத யாராவது பார்த்தா பிரச்சனையா இருக்கும். அப்புறம் அவங்க யாரும் அவங்கள பார்க்காத இடமா தனக்கு தெரியும்னு சொல்றாங்க." இப்படி சொல்லி அவங்க அங்க போறாங்க. அவங்க வந்து நால்வரான விளையாடத் தொடங்குறாங்கள். அங்கு டோல்சோ மீண்டும் சோஹியை பிடிக்கிறாரு. பின்னர் சோஹியின் முறை வந்தது. அவள் இந்த விளையாட்டை மிக மெதுவா விளையாடுகிறாள். அதைப் பார்த்து இத பார்த்த டோல்சோ அவள்ட்ட வந்து சோஹியின் வேகத்திலிருந்து அவளுக்கு நமக்கு உதவி நிவாரணம் கிடைக்கும் என்று விளையாட்டிலிருந்து வெளியேறுகிறாரு. இதுக்கு பிறகு
டோலாஸ் அந்த பொன்னிடம் வந்து, "என் பெண்மணி, நீங்கள் என்னை அழைத்தீர்கள்" என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த பெண்மணி இங்கே எப்படி உணர்கிறாள் என்று கேட்க விரும்புவதாக கூறுகிறாள். அதற்கு டோலாஸ் அதை ரசிக்கிறாள் என்று பதிலளிக்கிறாள். இதைக் கேட்ட அந்த பெண்மணி டோலாஸை தன்னிடம் வரச் சொல்லி, தன் தாயை மிஸ் செய்வதை கேள்விப்பட்டதாகவும், அவள் மிகவும் நல்ல குழந்தை என்றும் கூறுகிறாள். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால், தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்தி, சோகையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறாள். டோலாஸ், "சரி பெண்மணி, நான் அவள பார்த்துக் கொள்கிறேன்" என்று கூறுகிறாள். இதுக்குப் பிறகு போரிலிருந்து நகரத்துக்கு திரும்பிய ஜனகலையும், அவரது வீரர்களையும் பார்க்கும் இரவு காட்சியை காண்கிறோம். எல்லோரும் ஜனகலை பார்த்து அவங்களை வரவேற்கிறார்கள். பின்னர் டோலாஸும் வருகிறாரு. இந்த ஜனகலின் பெயர் லார்ட் குவாக். ஜனகலுடன் ஒரு இளைஞன் இருப்பதை டோலாஸ் காண்கிறார். பின்னர் ஜனகல் அவர்களிடம் அவர்கள் நீண்ட தூரத்திலிருந்து வந்திருப்பதாகவும், பசியுடன் இருப்பதாகவும் கூறுகிறார். இதைக் கேட்டு அனைத்து வேலைக்காரர்களும், "சரி என் ஆண்டவரே" என்று கூறி அவர்கள் அனைவரும் வெளியேறுகிறார்கள். இதற்கிடையில ஜெனரலின் விருந்துக்கு உணவு தயாரிக்கும் அனைத்து ஊழியர்களையும் நாங்கள் காணுகிறோம். பின்னர் டாலஸ பார்க்கிறோம். ஒரு மனிதன் அவரிடம், "டோல்சோ, இங்கே வந்து ஜெனரலின் விருந்துக்கு ஒரு மேஜை தயார் செய்" என்று கூறுகிறான். ஏனெனில் ஜெனரலுக்கு இரவு உணவிற்கு முன் சில வேலைகள் தேவை. இதைக் கேட்ட டோல்சோ, தான் என்ன செய்யப் போகிறேன் என்று கேட்கிறான். அந்த மனிதன் தன் கைகளால் சைகை செய்து, இரவு உணவிற்கு முன் தன் மனைவியை உடல் உறவு கொள்ள விரும்புவதாக கூறுகிறான். பின்னர் அவன் ஒரு பானத்திற்காக வெளியே வருவேன். டோலஸ் அவனிடம், "சரி ஐயா" அப்படின்னு கூறுகிறான். அந்த மனிதன், "மற்ற அனைவரும் பிஸியாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் சென்று இதைச் செய்ய வேண்டும்" என்று கூறுகிறான். பின்னர் அவன் அவனுக்கு ஒரு மேஜையையும், சிறிது மதுவையும் கொடுக்கிறான். பின்னரு டோலஸ் ஜெனரலின் அறைக்குள் சென்று அதை அமைப்பதை பார்க்கிறோம். ஜெனரலின் அறை முற்றிலும் தயாராக இருப்பதை அவர் காண்கிறார். பின்னர் திரைக்கு பின்னால் இருந்து ஜெனரலின் குரல் கேட்கிறது. ஜெனரல் மது அருந்திக் கொண்டிருக்கும் திரைக்கு பின்னால் அவர் பார்க்கிறாரு. பின்னர் ஜெனரலின் மனைவி ஜெனரலிடம், "நீங்கள் மது அருந்தியதால் நாம் சென்று இரவு உணவு சாப்பிடலாம்" என்று கூறுகிறாரு. பின்னர் ஜெனரல் அவளிடம், "என் பெண்மணி, நான் உங்களை நிறைய மிஸ் செய்தேன்." அங்கு அந்த பெண்மணியும் ஜெனரல், "நானும் உங்களை நிறைய மிஸ் செய்தேன்" என்று கூறுகிறாரு. அதன் பிறகு ஜெனரல் மது அருந்திக் கொண்டிருக்கும் பொழுது, "இப்போது நீங்கள் உங்கள் உடைகளை எல்லாம் கழற்றுங்கள்" என்று கூறுகிறார். பின்னர் அந்த பெண்மணி ஜெனரலிடம், "நான் இதைச் செய்ய முடியாதது. எனக்கு வெட்கமாக இருக்கிறது" என்று கூறுகிறார். பின்னர் இதைக் கேட்ட ஜெனரல், "ஏய்! நான் உங்க கணவர். அப்புறம் ஏன் நீங்க வெட்கப்படுகிறீர்கள்?" அப்படின்னு கேட்கிறாரு. டோலாஸ் அந்த திரைச்சீலையின் ஒரு துளையிலிருந்து இந்த காட்சியை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பெண்மணி தனது உடைகளை எல்லாம் கழட்டுகிறாரு. அங்கு டோலாஸும் இந்த காட்சியை பார்த்து பயப்படுகிறாள். ஜெனரல் வந்து அந்த பொண்ண பிடிக்கிறாரு. ஏழை டாலா இந்த இருவருக்கும் இடையிலான இந்த சண்டையின்